ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈனி கிரியேஷன். நான் எட்மண்டனில் இருக்கேன். எட்மண்டன் எங்கே இருக்குன்னா கனடாவில் இருக்குது. இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஸ்னோவாக இருக்குது. இன்றைக்கி வந்து டெவில் சட்னி செய்ய போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆங்கிலோ இண்டியன் ஸ்பெஷல் டிஷ். இது பேர் வந்து டெவில் சட்னி. டெவில் சட்னின்றது வந்து கார சட்னி. இது ஒரு ஸ்பெஷல் சட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் ரைஸுக்கு, பிரியாணிக்கு, லெமன் சாதம், தக்காளி சாதத்துக்கெலாம் நல்லா போகும். தயிர் சாதத்துக்கும் நல்லா போகும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். மிளகாத்தூள், ஒரு பூண்டு, அரை வெங்காயம், ப்ரௌன் சுகர் இல்லாட்டி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம். வினிகர் இல்லாட்டி லைம் ஜூஸ் போடலாம். அரை வெங்காயத்தை வந்து நம்ம டைஸ் பண்ண போகிறோம். ரஃப்லி சாப் பண்ண போதும். அனியன் ரொம்ப இதுவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மிக்சியில் கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. இப்போ அரைக்க போகிறோம். பூண்டு, வெங்காயம், இது காஷ்மீரி மிளகாப்பொடி. உங்கள் வீட்டில் தனி மிளகாப்பொடி இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி. இப்போ ப்ரௌன் சுகர் 1.5 டேபிள்ஸ், வினிகர் 2 டேபிள்ஸ். உங்கள் வீட்டில் வினிகர் இல்லாட்டி லைம் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைஞ்சிருக்கான்னு பார்க்க போகிறோம். நல்லா அரைஞ்சிருக்கு. காரத்துக்கும் புளிப்புக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் சால்ட்டு போடுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் இந்த டெவில் சட்னியோட பதம் வந்து இப்படி தான் இருக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும். வந்து சீசனிங்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அப்படியே எடுத்து அப்படியே பவுலில் போட வேண்டியதான். நீங்கள் பவுலில் போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நான் டெவில் சட்னியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. சூப்பருங்க. நல்லா காரமாக, புளிப்பாக, தித்திப்பாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் பாய் ஃப்ரம் ஈனி கிரியேஷன்ஸ்.